කරන්නකො බලමු. අපල ගොන්න දිනවනම් මේ පාර්ලිමේන්තු එකේ අවුප්පක්ක මොකද කියේ? எங்களை இனப்படுகொலை இல்லைன்னு சொன்னது இந்த ரவுக்காக்கு என்ன? ඒකට පබ්ලිසිටි පෙන්වන්න තමයි මේ කඩියවලා ඉන්නවා. මේ plan මේ වැඩේ ගහන්න දීපානේ. அப்ப சந்தர்ப்ப சூழ்நிலையில அவர் நடிக்கிறார். அது எழுத்துக்கு யார் கதை கேட்டிருக்கணும்? மனோகண சிரமங்க கேட்டிருக்கணும். ලංකාවේ නීතිය මිනිමරන්න පුළුවන්ද? போலீஸ் சட்டடாங்கிய வணக்கம். யாழ் செம்மணி சமூக படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மனித புதைக்குழிகள் இன்று அகழ்வு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற இடத்தில் அந்த மனித புதைக்குழிகளுக்கு உள்ளே புதைக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இதை செய்தவர்கள், இதை செய்வித்தவர்கள் உடனடியாக சட்டத்தின் முன் அடையாளம் காணப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். சர்வதேச நீதி கிடைக்க வேண்டும். சர்வதேச தலையீடு இதற்கு அவசியமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைய தினம் கொழும்பில் செம்மணிக்கு ஆதரவாக செம்மணியில் புதைக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கோரி இன்றைய தினம் ஒரு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தை சிவில் செயற்பாட்டாளர்கள், மனித உரிமை சம்பந்தமான நிறைய குழுக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தார்கள். அதே போல ஆசிரியர் சங்கம் இன்னும் பலர் ஒன்றாக இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தார்கள். கொழும்பு புறக்கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்பாக இதன் போது ஆர்ப்பாட்ட பேரணியாக முன்னோக்கி செல்ல முற்பட்ட போது போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்ட ஒரு அமைதியின்மை இங்கு நிலவியது. இதனை அடுத்து போராட்டத்தை முடிவு கொண்டு வந்தார்கள். இந்த நிலையில் ஆர்ப்பாட்டம் நிறைவடைந்த இந்த இடத்திலே அனைவரும் குவிந்து ஊடகங்களுக்கு கருத்துக்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். புதைக்கப்பட்டிருக்கின்ற சிறு குழந்தைகளுக்கு நீதி வேண்டும், அதே போல இதன் உண்மைத்தன்மை வெளிவர வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைய தினம் இந்த போராட்டம் இவ்வாறு முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. சர்வதேச தலையீடு அவசியம் என்றும் இவர்களால் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது சம்பந்தமான முழுமையான மற்றும் மேலதிக விவரங்கள் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீ மற்றும் தமிழ் பின்சைகளுடன் இணைந்திருங்கள். லங்கா செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் கொழும்பு புறக்கோட்டை புகையிரதத்துக்கு முன்பாக இருந்து ගොන්න දිනවනම් මේ පාර්ලිමේන්තු එකේ අනුර මේ කවුද අවුප්පක්ක මොකද කියේ? ඒ අවුරුදු 40ක් වෙන 1999 තිබ්බ මිලිමෙරිය අරින්න ඕනේ කියලා කියනවා. ඒ අපිරවන්න කිසිම සැකරුවා. මේ ආණ්ඩුත් එකයි අමතිකම හිටියා. ඒ වෙලාවටයි මේ රවුපක්ක ඉල්ලුවේ. දැන් නීතිය ඉල්ලන්නේ මොකටද? ரவுக்காக்கு சொன்னது புல. சவுகாக்கி எங்களை இனப்படுகொலை இல்லைன்னு சொன்னது இந்த ரவுக்காக்கு என்ன? அரசாங்கத்தோட சேர்ந்து அப்ப சந்தர்ப்ப சூழ்நிலையில அவர் நடிக்கிறார். அது எழுத்துக்கு யார் கதை கேட்டிருக்கணும்? மனோகண சிரமங்க கேட்டிருக்கணும். ஆனா சரி, என்ன இருந்தாலும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து செம்மணி படுகொலைக்கு எதிராக ஒன்று சேர்ந்து இப்ப ரவுஃபாக்கையும் எல்லாரும் சேர்ந்து ஒரே கட்சி ஒரே கூட்டணியாக தான் இருக்கிறாங்க. ஆனால் தவறு எங்களுக்கு பிரிச்சு போவோம். பாருங்க, நலிந்த கேசி சொல்றார் போலீஸ் தெரியுதாம். அதுக்கு ஏற்ற மாதிரி මේ plan මේ වැඩේ ගහන්න දීපානේ. කවුද කියලා දන්න මලි. ඔයගලන් කවුද කියලා අහනකොට මම කොහොමද ඉන්නේ? வாங்க அப்படி எல்லாம் கை கால் நீங்க இருங்க அவர்கிட்ட வேதனையை சொல்றார். வாங்க இரவிரவா அவர் கஷ்டப்படுறார். හයිසිකුටි සෝන් එක. ඒ පැත්තෙන් යන්න දෙන්න බෑ මේ පේමන්ට් එක පැත්තේ. එහෙම යවන්න කියලා අපිට අවදානමක් ගන්නත් බෑ. හරි ඒක පස්සේ කඩන ආපු කට්ටිය යන්න පුළුවන් දුක ඒ විදියට සෙරමික් කම්පැනි එකට පන්සල ගාගෙන අපිට අවුල කරන්න වෙනවා. ඉතින් පල්ලෙහාට යන්න. ඒ කියන්නේ පාදනේ අන්න. ඒ කියන්නේ දැන් ඔය එන බස් වලට ගමනාගමනට අවුලක් වෙනවා. පාරව ආන්න වෙනවා. එහෙම වෙන්නේ නැහැ. දැන් ඕගොල්ලෝ අවශ්‍යතාවය මොකක්ද කියන්නේ? ආගම හිටන්න කියලා ලේකම් කාට මොනවද බාර දෙන්න කියලා හම්බෙන්නයි ඕනේ. வடமாகாணத்திலே இலங்கை இராணுவம் 1995 ஆண்டு முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருகின்றது. இராணுவம் தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கின்ற போது அங்கு பாடசாலை மாணவி கிருஷ்ணாந்தி குமாரசாமி இராணுவத்தால் கைது செய்யப்பட்டு வன்முறைக்கு உட்பட்டு கொலை செய்யப்படுகின்றார். கொலை செய்யப்பட்ட அந்த மாணவியை தேடி மாணவியுடைய தாயும்
அவருடைய சகோதரனும் பக்கத்தை விட்டு ஒரு சகோதரன் செல்கின்றார்கள், அவர்களும் கொல்லப்படுகின்றார்கள். இந்த கொல்லப்பட்டமை தொடர்பாக வழக்கு தொடர்பு நடக்கின்றது. அந்த வழக்கிலே பிரதான சாட்சியாக இருக்கின்ற சோமரத்ன ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற கோப்ரல் கொடுத்த சாட்சியை அவர் கூறுகின்றார். இந்த செம்மணியிலே 400க்கு அதிகமானவர்களை கொன்று நாங்கள் புதைத்திருக்கின்றோம் என்று கூறுகின்றார். 400க்கு அதிகமானவர்கள். இந்த 400க்கு அதிகமானவர்களை பலவந்தமாக பிடித்தது மட்டுமல்ல, வன்முறைக்கு உட்படுத்தி கொடுமையாக தாக்கி அவர்கள் கொல்லப்படுகின்றார்கள், புதைக்கப்படுகின்றார்கள். எனவே இந்த சோமரத்ன ராஜபக்ச என்பவர் தெற்கை சேர்ந்தவர், அவர் ஒரு சிங்களவர், அவர் ஒரு இராணுவத்தை சேர்ந்தவர், அது இராணுவத்தில் இருக்கின்ற கோப்பலாக இருக்கின்றார். அவர் கொடுத்த சாட்சி அன்று சந்திரிகாவும் அதே போன்று அனுர்குமார் திசாநாயக்கர் சேர்ந்து அதனை மூடிவிடுகின்றார்கள். மீண்டுமாக இந்த ஜூன் மாதம் அது மீண்டுமாக அங்கு ஒரு கட்டிடம் அமைப்பதற்காக தோண்டுகின்ற போது அங்கே மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. இதுவரை 60க்கு அதிகமான மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றிலே பால்குடி மாறாத குழந்தைகளுடைய எச்சம் இருக்கின்றது, சிறுவர்களுடைய எச்சம் இருக்கின்றது, பெண்களுடைய எச்சம் இருக்கின்றது, ஆண்களுடைய எச்சம் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, பள்ளிக்கூட பையும் கூட இருக்கின்றது, விளையாட்டு பொம்மை இருக்கின்றது. இவர்களை எல்லாம் பயங்கரவாதியாக்கினது யார்? இவர்களை எல்லாம் நாட்டுக்கு எதிரானவர்களாக சித்தரித்தது யார்? எனவே இவர்கள் தமிழர்கள் என்று கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் தவிர பயங்கரவாதிகள் என்று மட்டும் கொல்லப்படவில்லை. இதைத்தான் கேட்கின்றோம். அங்கு நீதி வேண்டும். அது மட்டுமல்ல, இப்போது இருக்கின்ற எந்த ஒரு அரசாங்கமும் நீதியை செய்ய போவதில்லை எங்களுக்கு தெரியும். எனவே சந்திரிகா பண்டாநாயக்க ஒரு சமாதான தூதராக, சமாதான புறாவாக காட்சி கொடுத்தவர். ஆனால் யுத்தத்தை முன்னின்று நடத்தி கொலைகளை செய்து கொடுத்தார். அது பின்னர் வந்து மஹிந்தயாப்படியே இனப்படுகொலை செய்து நடந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, ரணில், கோத்தபாய அத்தனை பேருமே இனப்படுகொலையார்கள். எனவே செம்மணி அந்த புதைகொலை என்பது அது இனப்படுகொலையின் சாட்சியாக இருக்கின்றது. இந்த இனப்படுகொலை 2009ஆம் ஆண்டு மட்டும் நடக்கவில்லை, அது 90ஆம் ஆண்டிலே தொடங்கிவிட்டது. அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே இதற்கு நீதி வேண்டும் என்றால் இவர்கள் செய்ய மாட்டார்கள். என்றால் இவர்கள் இராணுவத்துக்கு பயந்தவர்கள், இராணுவத்திலே பாதுகாப்பில் இருக்கின்றவர்கள். எனவே இராணுவம் செய்தது. எங்களுக்கு தெரியும், மாத்தளையிலே ஒரு சமூக அதற்கு நீதி கேட்டு நாங்கள் பாதையில் இருக்கின்றோம். ஆனால் ஜேவிபி வந்து அதற்கு நீதி கேட்கவில்லை, இன்று வரை நீதி கேட்கவில்லை. விஜயவீரருக்கு நீதி கேட்கவில்லை, அவர்களுடைய உறுப்பினர்களுக்கு நீதி கேட்கவில்லை. எனவே தங்களுடைய உறுப்பினர்களுக்கு நீதி கேட்காதவர்கள் தமிழ் மக்களுக்காக நீதி கேட்கப் போகின்றார்களா?